2 கிடா நல்லா இருக்கு. பல்லு எல்லாம் போட்டா கொள்ளையான போடல சார். பல்லு போடாத கிடா. இதெல்லாம் 1 வருஷம் ஆயிருக்குமா தாண்டி இருக்குமா? 1 வருஷம் என்ன ஆயிரம். 1 வருஷம் ஆகல. சரி, எத்தனை கிடாக்கள்னா கொண்டு வந்தீங்க? எப்படி சார்? எத்தனை கிடாக்கள் கொண்டு வந்தீங்க? இது 2 தான் கொண்டு வந்தா 2 பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஆள் விலை வைக்கல. என்ன விலை? என்ன விலை சொல்றீங்க? சொல்றேன். 55,000 சொன்னோம். 55,000 சொல்ற விலை. சரி, கேள்வி 42 41 42 வரைக்கும் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் என்ன விலை வந்தா கொடுப்பீங்க? 42 வரைக்கும் வந்திருக்குல்ல, மேல வந்தா தான் கொடுப்போம். 45க்கு மேல வரணுமா? 45க்கு மேல நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இட மதிப்பு எனக்கு சொல்ல முடியுமா? இட மதிப்பெல்லாம் இப்ப கணக்கு பண்ண முடியாது. இந்த டைம்ல பார்க்க முடியாது. சார். 2 சேர்த்து எத்தனை கிலோ கறி வரும்? 2 50 அணைச்சு வரும். 50 அணைச்சு வரும். கொடியாடு வாங்கியிருக்காங்க. அண்ணே, 2க்கும் பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு நல்லா இருக்கா? பல்லுலாம் சூப்பரா இருக்கு. சரி, ஆடு குட்டி கிடக்கா சென்னையா இருக்கா? சென்னையா நேரே சென்னையா. அண்ணன் தான் வாங்கியிருக்கேன். அண்ணனை பாத்துங்க. அண்ணன் தான் வாங்கியிருக்காங்க. நம்ம அண்ணன் தான் ஆடு வாங்கியிருக்கேன். ரைட். 2 நிறைய சென்னையா வாங்கியிருக்காங்க. பல்லுல நல்லா இருக்கு. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 2 ஆடும் 29,400 ரூபாய். 29,400. அதை காட்டுங்க போத. 29,400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரி, என்ன விலை சொல்லி எவ்வளவு குறைச்சிங்கண்ணே? அவங்க 2 ஆடு 38,000 சொன்னாங்க. பரவாயில்லையா? விலை நல்லா குறைச்சிருக்கீங்களா? இப்ப வாங்கியிருக்கிற 29,400 ரூபாய். சரி, இது விற்பனைக்கா வளர்ப்புக்கா? இது விற்பனைக்கு கூட ஒரு 500 ரூபா வச்சு கேட்டா கையில கொடுக்கலாம். சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? நான் குருவினத்துல வரோம். குருவினத்தம். சரி, எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 13 குட்டி வாங்கிருக்கேன். 13 குட்டி. ஆமா. எல்லாமே ஒண்ணு போல கடா குட்டி மாதிரி தெரியுது. எப்படி? கிடா குட்டி தான். எல்லாம் கடா குட்டி தானா? இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள்னு இருக்கும்? 6 மாசம் குட்டிகள் இருக்கும். என்ன மொத்தமா வாங்கிருக்கீங்களே? என்ன ரீசன்? என்ன காரணத்துக்காக? வளர்க்குறதுக்குன்னா எப்படி? பண்ண மாதிரி வளர்த்து விற்கிறதுக்கா? எவ்வளவு குட்டிகள் மொத்தமா வாங்கி வச்சு 10 குட்டி 15 குட்டி வாங்கி 10 15 அந்த மாதிரி தான் வாங்கி வளர்ப்பீங்க, வித்துருவீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? எப்படி? சித்திரை மாசம் வித்துருவோம். சித்திரை மாசம். ஒரு 5 மாசம் வளர்ப்பீங்களா? சரி. இது இப்போ ஜோடி என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கீங்க? ஜோடி 14,400. 14,550. விலைகள்லாம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி கடா குட்டிகள் வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கா? ஒரு மாசத்துக்கு ஒரு எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. பல்லு 4 பல்லு. இது என்ன ரகம்? வெளிச்சியில வரும்ண்ணே. இதெல்லாம் எப்படி வீட்டு வளர்ப்பா? எத்தனை மாசம் குட்டியா வாங்கி வளர்த்தீங்க? 2 வருஷம் வளர்த்துருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா? பால்குடி குட்டியா வாங்கிட்டீங்களா? இப்ப என்ன விலைன்னு சொல்றீங்க? அதெல்லாம் 17. என்ன விலைக்கு கேக்குறாங்க? எது கேட்டாங்க? 14க்கு கேக்குறாங்க. 3000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன விலை வந்தா கொடுக்கலான்னு இருக்கீங்க? ஒரு 500 ரூபாய் வந்தாலும் கொடுத்துடலாம். வாங்கிருக்கீங்க? எங்க 2 தான் கையில வச்சு 2 தான் வாங்கிருக்கீங்க. சரி, இந்த 2 விலை சொல்லுங்க. 23 ரூபாய். 2ம் சேர்த்து 23,000 ரூபாய். 23,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னா என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு விலை குறைச்சிங்க? 29 ரூபாய் சொன்னாங்க. 6,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. என்ன பர்பஸ்க்காண்டி இதை வாங்கிருக்கீங்க? எதுக்குதான்? சரி, எப்படி இருக்குண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? சூடா இருக்கு. வாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா ஆடுகள் வரத்து நிறைய இருக்கு. ஆடுகள் வரத்து நிறைய இருக்கு. வரத்து கம்மி தான். அப்படியா? கம்மி. இனிமே வருமா? எப்படி? நைட்டு வரும், நாளைக்கு காலைல வரும். அண்ணன் எல்லாம் கன்னி ஆடா கொண்டு வந்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு வியாபாரி எத்தனை ஆடுகள் கொண்டு வந்தீங்க? ராஜபாளையம் வியாபாரி. எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? 11 ஆடு கொண்டு வந்தோம். 11. அப்படியே கிடக்குற மாதிரி இருக்கு. இப்பதான் வந்து இறக்கிருக்கீங்க. எல்லாம் ஆடுகள் இருக்கு. இன்னைக்கு ஆடுகள் விற்பனை தான் நல்லா இருக்குமோ? இருக்கும், இனிமே தான் இருக்கும். சரி. இது ஆவரேஜா ஒரு ஆடு என்ன ரேட் சொல்றீங்கன்னா இதை சொல்லுங்களேன். 8,500 ரூபாய் ஒரு ஆடு. 8,500 ரூபாய் நீங்க சொல்றீங்க. கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கையில கொடுக்கலாம். எப்படி இன்னைக்கு பொங்கல் ஒட்டி சந்தை நடக்க எப்படி இருக்கு? ரொம்ப பரபரப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? வியாபாரம் எப்படி இருக்கு? வரத்து அதிக வரத்து தான். நல்ல வியாபாரம் தான். ராமரண்ணே, எப்படி பொங்கல் சந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆடுகள் வரத்து, விற்பனை, விலைவாசி எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நிறைய ஆடுகள் வந்து இறங்கின மாதிரி இருக்கேன். இன்னைக்கு எந்த மாதிரி ஆடுகள் விற்கும்? ஆடு விற்குமா? கடா விற்குமா? செம்மறி தான் நிறைய வித்துருக்கு. வெள்ளாடு விற்பனை கம்மி. காலையில நல்ல விருப்பம் இருக்கு. சரி.
கொடியாடு பிரியப்பட்டு வாங்குவாங்க. ஆனா பொங்கலுக்கு ஒரு ஒரு மாசி வச்சு இடையில வந்து நல்லா விருப்பம். இப்ப வருது செம்பரி தானே. செம்மறி தான் ஆமா. இன்னைக்கு அது தேனி மாவட்டம் தேவாரம். எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி 50 குட்டி வாங்கணும்னு பார்த்தா. சரி, எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 40 குட்டி வாங்கியிருக்கேன். 40 வாங்கியாச்சு. நேரத்தோட வாங்கிட்டீல? வாங்கியாச்சு. சரி, என்ன காரணத்துக்கு கடையா எப்படி? கடைக்குதான். சரி, எப்படின்னா இருக்கு இன்னைக்கு பொங்கல் சந்தை? விறுவிறுப்பா இருக்கா எப்படி? விறுவிறுப்பா இருக்கு. குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு? விலைகள் எப்படி இருக்கு? கூடுதலா இருக்கு, விலையும் கடுமையா இருக்கு. ரெண்டுமே கூட இருக்கு. ஆமா. சரி, ஓரளவு சௌரியமா முடிஞ்சதா எப்படி? சௌரியமா நம்ம கொஞ்சம் சௌரியமா கொஞ்சம் கிடைச்சிருக்கு. சரி, அங்க கறி ரேட் எல்லாம் எவ்வளவுண்ணே? கறி அங்க 700 600. 700 600. அடிக்கடி 700. ஆமா. சரிண்ணே, ஆவரேஜா ஒரு குட்டிலாம் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? குட்டி ஆவரேஜா 8 ரூபாய்க்கு வாங்கணும்னே. சரி, நம்ம ஒரு 20 மயிலம்பாடி குட்டி, சரி. 20 பொட்டு குட்டி எடுத்தோம்னே. சரி, வளப்புக்கு தானே, அண்ணனுக்கு வளப்புக்கு தான் எடுத்தோம். சரி. நம்ம வந்து காரியாவட்டி பக்கத்துல குராயூர்னே. சரி, நம்ம இந்த வண்டியில சேர்த்து நம்ம ஏத்தியாச்சு. இந்த வண்டியில அண்ணனோட பார்ட்னரா போட்டு சேர்த்து ஏத்திட்டு போறோம்னே. சரி சரி, இந்த டைம்ல வளர்ப்பு குட்டிகள் வாங்கிருக்கீங்களா எப்படி? என்ன பக்ரீத்தை கணக்கு பண்ணி தானே வாங்கிருக்கோம். இல்ல, பொங்கல் டைம்ல விலை அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லன்னு பொங்கல் டயத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சம்சாரி நிறைய கொண்டு வருவாங்க. வியாபாரி பொங்கலை பார்த்து அதிகமா விற்கும் அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஆனா அது விற்காம போயிருச்சுன்னு. இப்ப நம்மளுக்கு மலிவா தானே கிடைச்சிச்சு. ஜோடி 8 ரூபாண்டு. அப்படியா? சரி. ஆமா, 40 குட்டி இது ஏத்திருக்கோம். நல்ல புது டெக்னிக்கா இருக்கா? ஆமா. தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? நாங்க நினைச்ச மாதிரி 70 ஆடு வாங்கிட்டோம். 70. என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிருக்கீங்க? கடை எதுவும் வச்சிருக்கீங்களா? கடையில விற்பனைக்குதேன். விற்பனைக்கு தான். தேனி மாவட்டம் ஃபுல்லா யாரு கேட்டாலும் கையில கொடுத்துருவீங்க. ஆமா ஆமா. சரி, எப்படிண்ணே ஒரு ஆடு இன்னைக்கு ஆவரேஜா என்ன ரேட்டுக்கு வாங்கி? ஆவரேஜ் எல்லாம் இல்லைண்ணே. பொருளுக்கு தக்கன. பொருளுக்கு தக்கன. ஆமா. இன்னைக்கு பொங்கல் சந்தை நல்லா விறுவிறுப்பா இருக்கும், ஆடுகள் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்களே, வந்திருக்கா எப்படி? பரவாயில்ல வந்துச்சு ஆடு. விலைகள்லாம் எப்படி இருக்கு? விலையும் பரவாயில்ல. விலையும் பரவாயில்ல. சரி, நாங்க உங்க ஏரியால எல்லாம் கறி எல்லாம் என்ன மதிப்புல போய்கிட்டு இருக்கு? கறி 600 700 800. இந்த ஆடு கறி வந்து 500. சரி, வாங்கிட்டு போறேன். திருச்சியில இருந்து குட்டிகள் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 10. எல்லாமே ஒண்ணு போல. இதெல்லாம் ஒரு 2 மாசம் குட்டி இருக்குமா? 2 மாசம் 3 மாசம் இருக்கு. 2 மாசம் 3 மாசம் இருக்கும். எல்லாம் கடா குட்டிகள் தான். சரிங்க, திருச்சியில இருந்து இங்க வந்து வாங்கிருக்கீங்களா? அப்படி என்ன சிறப்பு இந்த குட்டிகள் மேல உங்களுக்கு பிரியம்? குட்டி பிரியப்பட்டு வேணும்னு வந்தாங்க. சரி, நல்லபடியா வாங்கியாச்சு. ஆவரேஜா ஒரு குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 10 குட்டி வாங்கிருக்கீங்களா? 10 குட்டியும் சேர்த்து சொல்லுங்களேன். அது வந்து 3 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு குட்டி வாங்கியிருக்கு. சரி, 3000 ரூபாய்க்கு குட்டி வாங்கியிருக்கு. 2000 ரூபாய்க்கு குட்டி வாங்கியிருக்கு. சரி. ஒரு குட்டி அப்படியே ஒண்ணு மாத்தி மாத்தி கிடக்குச்சு. இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காண்டி வாங்குறீங்கண்ணே? வளர்ப்புக்கு தானே கொண்டு வராப்ப. வளர்ப்புக்கு தான். வளர்ப்புனா எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க? இந்த பக்ரீத் டைத்துல சீசன் டைத்துல கொண்டு வராங்க. அங்கே இந்த குட்டிகளுக்கு டிமாண்ட் இருக்கா? ஒரிஜினல் பொட்டு இல்ல ஜம்முன் இருக்கு. ஆனா பல்லு போட்டா பல்லு போடலையா? பல்லு போடாத குட்டி. இதெல்லாம் ஒரு வருஷம் ஆயிட்டா ஆகலையா? 1 வருஷம் குட்டி 9 மாசம் குட்டி. 9 மாசம் தான். இதெல்லாம் வீட்டு வளர்ப்பு தானா? வீட்டு வளர்ப்பு. சரி, மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? மொத்தம் கொண்டு வந்து 2 குட்டி தான் கொண்டு வந்தேன். 2 தான் கொண்டு வந்தீங்க. 2 அப்படியே இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன விலை சொல்றீங்க? 42 சொல்லியிருக்கேன். 42,000 நீங்க சொல்ற விலை. சரி, கேள்வி எதுவும் வச்சாங்களா? கேள்வி வந்து 33 34 வராங்க. 34 வரைக்கும் வந்திருக்காங்க, ரெண்டையும் சேர்த்து. எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? நான் 38 கேள்வி. சரி, 38னா கையில கொடுத்துடலாம். இதெல்லாம் எப்போ வாங்குனீங்க? எப்படி? கரெக்டா 6 மாசம் ஆச்சு. 6 மாசம். ஆமா. நீங்க வாங்கச்சல எவ்வளவு வாங்குனீங்க? நாங்க வாங்கும்போது ஒரு குட்டி வந்து 12 ரூபா. 12 ரூபாய்க்கு வாங்குனீங்க. சரி, என்ன தேட்டு லாபம் கிடைக்கும் பாக்குறியா? ஆமா. சரி, விலை இன்னும் சரியா வரல. இன்னும் வரல. சரி ஐயா, இந்த ஒரு குட்டி தான் வாங்குனீங்களா? ஆமா. என்ன குட்டி? பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. என்ன விலைக்கியா முடிஞ்சது? 1500. சரி, எப்படியா இருக்கு விலை எல்லாம்? எப்படி இருக்கு? சூட்டா இருக்கு. சூட்டா தான் இருக்கு. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? இது இப்ப என்ன அது வீட்டுல ஏற்கனவே ஆடு கிடக்கு, நல்ல குட்டி வாங்கிட்டு போறோம். சரி, இப்போ இந்த 2 தான் வாங்கிருக்கீங்க. 2ம் கடா குட்டி. இதெல்லாம் ஒரு 2 மாசம் இருக்குமா? அதுக்கு மேல இருக்குமா? இது ஒரு 70 நாள் இருக்கும். 20 நாள் குட்டி இருக்கும். சரி, 2ம் சேர்த்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 2 சேர்த்து 9 ரூபா. 9,000. எவ்வளவு சொன்னாங்க வியாபாரி? எவ்வளவு? 13. சரி, நாங்க கீழே கேட்டு 9,500 பண்ணி சீட் வந்தாச்சு 9 ரூபா. சரி. இந்த டைம்ல பொங்கல் டைம்ல இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள் வாங்குறீங்களா? வளர்ப்பு வாங்கின கிராக்கர் போதும். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் பாப்பாச்சு. விலைகள்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எப்படி விலைலாம் கடுமையா இருக்கு. ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு சந்தைக்கு? வரத்து அதிகமா இருக்கு. தோட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும் வந்தீங்க? எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? சந்தை இன்னைக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. குட்டிகள் எல்லாம் வரத்து இருக்கா? நல்லா வரத்து நிறைய. சரி, சீக்கிரமே வாங்கியாச்சு. சீக்கிரம் வாங்கி. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? நான் 50 குட்டி. 50 குட்டி. நாளைக்கு வருவீங்களா? அப்படி நாளைக்கு வர மாட்டேன். இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு மட்டும். உங்களோட சந்தையை கணக்கு பண்ணி இந்த டைம்ல எப்படி இருக்கு சந்தை? பொங்கல் டைம் பரவாயில்ல. வாங்கலாம். வாங்கலாம். நிறைய வருது.
சரி விலைகள்லாம் எப்படி பரவாயில்லையா? எப்படி பரவாயில்ல வாங்குறாப்புல தான் இருக்கு. வாங்குறாப்புல.